Good morning, students. நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் லோடில் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் லோடு இருக்குது மொத்தம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா கிராஜுவலி அப்ளைடு லோடு. அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ கிராஜுவலி அப்ளைடு லோடில் வந்து கிராஜுவலி அப்ளைடு லோடுன்னு என்னதுப்பா, லோடு வந்து ஈவனாக கொடுக்குறது, ஒரே மாதிரி லோடு கொடுக்குறது, அதான் கிராஜுவலி அப்ளைடு லோடு. ரைட்டா? செகண்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சடன்லி அப்ளைடு லோடு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சடன்லி அப்ளைடு லோடு. ரைட்டாப்பா? ஸோ நம்ம கிராஜுவலி அப்ளைடு லோடில் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா தான் பார்த்தோம். சிக்மா ஈக்குவல் டு பி பை ஏ. ரைட்டா? சிக்மா ஈக்குவல் டு பி பை ஏ. ஓகேவா? அதே மாதிரி சேஞ்ச் இன் லென்த்துக்கு என்ன பார்த்தோம்? டெல்டா எல் ஈக்குவல் டு பிஎல் டிவைடட் பை ஏஇ. டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் டிவைடட் பை ஏஇ. ஓகேவாப்பா? ஸோ அதே மாதிரி தான் சடன்லி அப்ளைடு லோடு. ஓகேவா? ஸோ அதில் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன? சிக்மா ஈக்குவல் டு லோடு பை ஏரியா தான் நம்மளுக்கு. ரைட்டா? சிக்மா ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்னா, நம்ம சடன்லி அப்ளைடு லோடில் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பி பை ஏக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்? 2 சேர்க்கணும். ரைட்டா? பி பை ஏக்கு முன்னாடி 2 சேர்க்கணும். ஸோ அப்போ 2 இன்ட்டு பி பை ஏ, இதான் நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார் சடன்லி அப்ளைடு லோடுக்குரிய ஃபார்முலா. ஸோ அதுக்குரிய யூனிட் வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். சரியா? நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் லென்த்து. நார்மலாக நம்மளுக்கு சேஞ்ச் இன் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா? டெல்டா எல்ஸ் ஈக்குவல் டு பிஎல் டிவைடட் பை ஏஇ. டெல்டா எல்ஸ் ஈக்குவல் டு பிஎல் டிவைடட் பை ஏஇ. ரைட்டா? ஸோ அதுக்கு சடன்லி அப்ளைடு லோடுனால முன்னாடி என்ன சேர்க்கணும்? 2 சேர்க்கணும். ரைட்டா? சடன்லி அப்ளைடு லோடுனால முன்னாடி 2 சேர்க்கணும். ஸோ இதுக்குரிய யூனிட் வந்து எம்எம். ரைட்டாப்பா? ஸோ இந்த 2 ஃபார்முலா தான். வேறு ஃபார்முலாஸு நம்ம அஸ் யூஸ்வல் நம்ம டயாமீட்டர் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? பை பை 4 டி ஸ்கொயர். ஸோ அந்த ஒரு ஃபார்முலா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்ன ஃபார்முலா? சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E இன்ட்டு வால்யூம். ரைட்டா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? ஸோ இப்போது சம்முக்குள்ளே போவோம். எ ஃப்ளூயிட் ப்ரெஷர் ஆஃப் 4.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ரைட்டா? ஒரு ஃப்ளூயிட்னா என்னதுப்பா? ஃப்ளூயிட்னா திரவம். ஸோ ஒரு திரவத்தோட அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அந்த அழுத்தம் வந்து 4.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். சரியா? இஸ் சடன்லி அட்மிட்டட் ஆன் எ பிளஞ்சர். ரைட்டா? ஸோ ஒரு திரவம் வந்து எவ்வளோ அழுத்தத்தில் இருக்குது? 4.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரு அழுத்தத்தில் இருக்குது. அது எங்கே போய் நம்மளுக்கு அட்மிட் ஆகுது? பிளஞ்சரில் போய் அட்மிட் ஆகுது. சடனாக அட்மிட் ஆகுது. ரைட்டா? பிளஞ்சரில் போய் சடனாக அட்மிட் ஆகுது, மோதுது. அதனுடைய பிளஞ்சர் 125 mm இன் டயாமீட்டர். பிளஞ்சர் 125 mm இன் டயாமீட்டர். ரைட்டா? அந்த பிளஞ்சருடைய டயாமீட்டர் வந்து 125 mm. The plunger is attached to a connecting rod. The plunger is attached to a connecting rod. ரைட்டா? அந்த கனெக்டிங் பிளஞ்சர் வந்து எதோட அட்டாச் பண்ணியிருக்காங்க? கனெக்டிங் ராடோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 mm. அதனுடைய டயாமீட்டர் வந்து 30 mm. ரைட்டா? அண்டு 4.5 மீட்டர் இன் லென்த். என்ன சொல்லியிருக்காங்க? அந்த கனெக்டிங் ராடோட லென்த்து வந்து 4.5 மீட்டர். ரைட்டா? ஸோ லென்த்து வந்து நீளம் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை என்னவா மாற்றிக்கணும்? நம்ம மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ். ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. ரைட்டா? ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ். சிக்மா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன்டியூஸ்டு இன் த கனெக்டிங் ராட். ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன்டியூஸ்டு இன் த கனெக்டிங் ராட். ஸோ அந்த கனெக்டிங் ராடில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து சேவ் பண்ணி வச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அண்டு த கான்சீக்வன்ட் சேஞ்ச் இன் லென்த். அண்டு கான்சீக்வன்ட் சேஞ்ச் இன் லென்த். ரைட்டாப்பா? சேஞ்ச் இன் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டேக் ஈஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயர். டேக் ஈஸ் ஈக்குவல் டு 2 into 10⁵ Newton per
எம்எம் ஸ்கொயர். ஈனா யங்ஸ் மாடுலஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு சம்மு. ரைட்டா? ஸோ ஒரு தடவை சொல்லிடுறேன் சம்மு. ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவத்தோட அழுத்தம் வந்து 4.5 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். அந்த திரவம் வந்து எதில் போய் மோதுதுன்னா பிளஞ்சரில் போய் மோதுது. அப்படி மோதும் போது பிளஞ்சருடைய டயாமீட்டர் வந்து 125 எம்எம்மா இருக்கு. அந்த பிளஞ்சர் வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கனெக்டிங் ராடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கனெக்டிங் ராடோட டயாமீட்டர் வந்து 30 எம்எம். அதனுடைய நீளம் வந்து 4.5 மீட்டர். ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கனெக்டிங் ராடில் ஸ்ட்ரெயின் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அண்டு சேஞ்ச் இன் லென்த்து. ரைட்டா? சேஞ்ச் இன் லென்த்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டேக் யங்ஸ் மாடுலஸினுடைய மதிப்பு வந்து 2 × 10⁵ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இதான் நம்மளுக்கு சம்மு. இப்போ டேட்டா எடுத்துருக்கோமா? என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து என்ன லோடு நம்மளுக்கு சடன்லின்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஸோ அப்போ இது வந்து சடன்லி அப்ளைட் லோட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் 4.5 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். ப்ரெஷர் P = 4.5 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். அதனுடைய டயாமீட்டர் பிளஞ்சர் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 125 எம்எம். அதனுடைய சிம்பிள் வந்து டி. ரைட்டா? பிளஞ்சர் டயாமீட்டர் D = 125 mm. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளஞ்சர் இஸ் அட்டாச்ட் டு த கனெக்டிங் ராட் 30 mm இன் டயாமீட்டர். கனெக்டிங் ராடுனுடைய டயாமீட்டர் வந்து 30 mm. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அதனுடைய நீளம் வந்து 4.5. அதனுடைய நீளம் வந்து 4.5 மீட்டர். ஸோ எதில் கேட்டிருக்காங்கன்னா 4000 மீட்டரில் கேட்டிருக்காங்க. நம்ம என்னவா மாற்றிக்கணும், மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 4500 மில்லிமீட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, E = 2 × 10⁵ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். அதாவது யங்ஸ் மாடுலஸ் E = 2 × 10⁵ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். என்னென்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்டு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன்டியூஸ்டு இன் த கனெக்டிங் ராட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க, அதே மாதிரி சேஞ்ச் இன் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், டயாமீட்டர்னு கொடுத்துட்டாலே அதுக்குரிய ஏரியா கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிளஞ்சர் டயாமீட்டர். ஸோ பிளஞ்சர் டயாமீட்டர் D = 125 mm. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த பிளஞ்சர் ஃபார்முலா என்ன இப்போ நம்மளுக்கு π/4 d². ரைட்டா? ஸோ இதான் நம்மளுக்கு ஃபார்முலா π/4 d². ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு π × டயாமீட்டர் எவ்வளோ, பிளஞ்சர் டயாமீட்டர் 125. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் போடுறோம், டிவைடட் பை 4. அப்போது இதை போட்டால் ஆன்சர் எவ்வளோ வருது, 12271.8 mm ஸ்கொயர். ஸோ இப்போ பிளஞ்சருனுடைய ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த கனெக்டிங் ராட். ஏரியா ஆஃப் த கனெக்டிங் ராட். ஸோ கனெக்டிங் ராட் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அதனுடைய டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 mm. ஸோ அப்போ இந்த கனெக்டிங் ராடுக்குரிய ஏரியா என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த கனெக்டிங் ராட் A = அதே ஃபார்முலா தான் π/4 d². ஓகேவா? π/4 d². இப்போ π × d எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30. இப்போ 30 ஸ்கொயர் டிவைடட் பை 4. இப்போ எவ்வளோ வருது, 706.85 mm ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ ஏரியா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் ரெண்டுக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஏன் வால்யூம் கண்டுபிடிக்கிறோம்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேட்டிருக்காங்களா. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு σ² டிவைடட் பை 2E இன்ட்டு வால்யூம். σ² டிவைடட் பை 2E இன்ட்டு வால்யூம். ஸோ அதில் வால்யூம் வருதா. இப்போ வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா, கனெக்டிங் ராடுனுடைய வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். பிளஞ்சர்னுடைய வால்யூமு கண்டுபிடிக்க கூடாது. ரைட்டா? ஸோ இல்லை சப்போஸ் எனக்கு தெரியல, வால்யூம்குரிய ஃபார்முலா என்னது, ஏரியா இன்ட்டு லென்த்து. ஓகே, வால்யூம்குரிய ஃபார்முலா வந்து ஏரியா இன்ட்டு லென்த்து. ஸோ அப்போது ரெண்டுத்துக்குமே ஏரியா இருக்கு. ரைட்டா? லென்த் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லென்த் எதுக்கு கொடுத்துருக்காங்க, கனெக்டிங் ராடுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பிளஞ்சருக்கு லென்த்து கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ அப்போ எந்த லென்த் எடுத்துக்கணும், கனெக்டிங் ராடுடைய லென்த் எடுக்கணும். அதே மாதிரி கனெக்டிங் ராடுக்குரிய டயாமீட்டர் எடுக்கணும். ஓகேவா? அப்போ வால்யூம் கண்டுபிடிச்சலாமா. வால்யூம் ஆஃப் த கனெக்டிங் ராட் V =
ஏரியா இன்ட்டு லென்த். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஏரியா எவ்வளோ, கனெக்டிங் ராடுக்கு ஃபார்முலா எவ்வளோ, சாரி ஏரியா எவ்வளோ, 706.85 mm இன்ட்டு 4500. இது மீட்டரை மில்லிமீட்டரை மாத்திரைக்கு என்ன பண்ணணும், 1000ஆல் பெருக்கணும். இப்போ இதை போட்டால் எவ்வளோ வருது நம்மளுக்கு, வால்யூம் ஆன்சர் எவ்வளோ வருது, 3180825 mm3. இது வந்து கனெக்டிங் ராடுக்குரிய வால்யூம். ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக கண்டுபிடிக்கிறது. ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டாலே ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் எல்லாமே என்ன ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்க, லோடு கொடுத்துருவாங்க. ரைட்டா? நார்மலாக நம்ம கண்டுபிடிச்ச இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸில் எல்லாமே லோடு கொடுத்துருவாங்க. லோடு வந்து இத்தனை கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் அப்படின்ட்டு லோடு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லோடு என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ப்ரெஷருக்குரிய ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, லோடு பை ஏரியா. ப்ரெஷருக்குரிய ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸு லோடு எல்லாமே ஒன்று தான். ரைட்டா? ஃபோர்ஸ் பை ஏரியா ஆர் லோடு பை ஏரியா. சரியா? ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபோர்ஸ் வந்து கொடுக்கல, ஃபோர்ஸு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களா? ரைட்டா? ப்ரெஷரு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து ஏரியா ஆஃப் த பிளஞ்சர் தெரியுமா நம்மளுக்கு, ஏரியா ஆஃப் த பிளஞ்சர். இது இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இது ஏரியா ஆஃப் த கனெக்டிங் ராடு அந்த இது எடுக்கக்கூடாதா, ஏன் ஏரியா ஆஃப் த பிளஞ்சர் எடுக்கிறோம்? ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா ஏரியா ஆஃப் த பிளஞ்சர் தான் எடுக்கணும், கனெக்டிங் ராடு எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா நம்மளை சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு திரவம் வந்து 4.5 நியூட்டனை 4.5 நியூட்டன் பெர் mm² உள்ள அழுத்தம் உள்ள ப்ரெஷர் திரவம் வந்து எங்கே போய் சடனாக மோதுது, பிளஞ்சரில் தான் மோதுது. ரைட்டா? பிளஞ்சரில் தான் மோதுது. அப்போ என்ன எடுக்கணும், ஏரியா ஆஃப் த பிளஞ்சர் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது ஏரியா ஆஃப் த பிளஞ்சர் எவ்வளோ, 12271.8. ஓகேவாப்பா? ப்ரெஷர் வந்து 4.5. ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு 4.5. ஏரியா வந்து 12271. நம்மளுக்கு லோடு தெரியாது, ஸோ அதை பின்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, பி மட்டும்தான் தேவை. ஸோ அப்போ பி இது பியோட இது வகுத்தல் இருக்கா, ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் போகும். அப்போ சடன்லி அப்ளைட் லோடு எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு, 55,223.1 நியூட்டன். புரியுதா? ஸோ இது வந்து இங்கிட்டு வரும்போது பெருக்கல்ல போயிடும். அப்போ 4.5 இன்ட்டு 12,271.8 நியூட்டன். ஓகேவா? அப்போ லோடு எவ்வளோ கிடைக்குது, 55,223.1 நியூட்டன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு சம்மில், மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ். ரைட்டா? மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஸ்ட்ரெஸ் என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, சிக்மா ஈக்குவல் டு 2 இன்ட்டு லோடு பை ஏரியா. 2 இன்ட்டு லோடு பை ஏரியா, அதாவது 2 இன்ட்டு பி பை ஏ. சரியா? ஸோ நம்ம லோடு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் பிளஞ்சருனுடைய டேட்டா எல்லாமே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன டேட்டா யூஸ் பண்ண போகிறோம்னா கனெக்டிங் ராடுக்குரிய டேட்டா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? அதுக்கப்புறம் கனெக்டிங் ராடுக்குரிய டேட்டா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆன் த கனெக்டிங் ராடு. சரியா? ஸோ அந்த கனெக்டிங் ராடில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து அக்கர் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி பை ஏ. இப்போ 2 தெரியணும், 2 வந்து கான்ஸ்டன்ட்டு. லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், 55,223.1 டிவைடட் பை ஏரியா எவ்வளோ, 706.85. 706.85. சரியா? ஸோ இதில் டிவைட் பண்ண எவ்வளோ கிடைக்குது ஸ்ட்ரெஸ்ஸு, 156.25 நியூட்டன் பெர் mm². ஓகேவா? சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு 156.25 நியூட்டன் பெர் mm². நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க சம்மில், ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா என்ன பண்ண நம்மளுக்கு, சிக்மா ஸ்கொயர் மேக்ஸ் டிவைடட் பை 2e இன்ட்டு வால்யூம். இதான் நம்மளுக்கு கனெக்டிங் ராடுக்குரிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா.
நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா தான், கனெக்டிங் ராடுக்குன்ட்டு தனியாக கிடையாது. சரியா? ஸோ அப்போது ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? சிக்மா ஸ்கொயர் மேக்ஸ் டிவைடட் பை 2E இன்ட்டு வால்யூம். சிக்மா வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸினுடைய மதிப்பு, பிங்கிறது வால்யூம். வால்யூம் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ அப்போ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? சிக்மா எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 156.25. இங்கே ஸ்கொயர் இருக்கா? ஸ்கொயர் போடணும், மறந்துடாதீங்க. டிவைடட் பை 2 இன்ட்டு யங்ஸ் மாடுலஸினுடைய மதிப்பு 2 இன்ட்டு 5/10. ஓகேவா? இது போட்டுருங்க. இன்ட்டு வால்யூம் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 31,80,825. 31,80,825. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட பெருக்குங்க, வால்யூமோட பெருக்குங்க. ஃபஸ்ட்டு 156.25 இதை வந்து ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த ஆன்சரோட டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன். ஏன்னா கீழே 2 நம்பர் வந்துடுச்சா, ஸோ அதனால் ப்ராக்கெட் போடணும். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 10/5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வருது நம்மளுக்கு? 0.061. ரைட்டா? இன்ட்டு இந்த வால்யூமை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு? ஸ்ட்ரெயின் எனர்ஜி எவ்வளோ கிடைக்குது? 19,41,42.2 நியூட்டன் மில்லிமீட்டர். யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆன்சர் வந்து நிறைய நம்பர் வருது, இவ்வளோதான் நான் எழுத மாட்டேன், மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு நம்பர் வந்து நிறையா வந்துச்சுன்னா உங்கள் கேல்குலேட்டரில் இஎன்ஜின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். ரைட்டா? இஎன்ஜின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவரில் காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து 3 ஸ்தானம் தள்ளி நம்ம முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கிறோம்னா 194.14 இன்ட்டு 10/3. ரைட்டா? 194.14 இன்ட்டு 10/3 அந்த மாதிரி இதெல்லாம் உனக்கு கால்குலேட்டர்லையும் அதே மாதிரி தான் காட்டும். சரியா? ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்குவோம், அந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். இவ்வளோ நம்பர்ஸ் எழுதணுன்ட்டு தேவையில்லை. ரைட்டா? பவரில் போடும்போது நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் எழுதணும். ஓகேவா? நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் இங்கேருந்து ஒரு 3 ஸ்தானம் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 194.14 இன்ட்டு 10/3 நியூட்டன் மில்லிமீட்டர். ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சேஞ்ச் இன் லென்த்து. நெக்ஸ்ட் கேட்டிருக்கிறது வந்து சேஞ்ச் இன் லென்த்து. டெல்டா எல் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த்துக்குரிய ஃபார்முலா என்னப்பா? ஃபார் சடன்லி அப்ளைட் லோட். சேஞ்ச் இன் லென்த்துக்குரிய ஃபார்முலா ஃபார் சடன்லி அப்ளைடு லோட். நம்ம நார்மலாக சேஞ்ச் இன் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா? பிஎல் டிவைடட் பை ஏஇ. நார்மலாக சேஞ்ச் இன் லென்த்துக்கு பிஎல் டிவைடட் பை ஏஇ தான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இப்போது சடன்லி அப்ளைடு லோட்னால முன்னாடி என்ன சேர்க்குறோம்? 2 சேர்க்குறோம். ரைட்டா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? 2 இன்ட்டு லோடு எவ்வளோ? 55,223.1 நம்ம கண்டுபிடிச்சது இன்ட்டு லென்த் எவ்வளோ? 4,500 டிவைடட் பை ஏரியா. கனெக்டிங் ராடுக்குரிய ஏரியா எவ்வளோ நம்மளுக்கு? 706.85 இன்ட்டு யங்ஸ் மாடுலஸினுடைய மதிப்பு 2 இன்ட்டு 10/5. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள நம்பரை போட்டுக்கோங்க, வகுத்தல் ப்ராக்கெட் ஓப்பன் 706.85 இன்ட்டு 2 இன்ட்டு 10/5 ப்ராக்கெட் க்ளோஸ். ரைட்டா? ஸோ இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல் எவ்வளோ கிடைக்குது? 3.52 mm. புரியுதா? 3.52 mm. ஓகேவாப்பா? ஸோ இது வந்து 10 மார்க் சம்மில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். இது வந்து 10 மார்க் சம்மில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல் எவ்வளோன்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை லாஸ்ட்டாக ரிசல்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 156.25 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸ்ட்ரெயின் எனர்ஜி எவ்வளோ? 414.2 நியூட்டன் மில்லிமீட்டர்.
சேஞ்ச் இன் லென்த்து 3.52 mm. ஓகேவா? ஸோ இது வந்து சடன்லி அப்ளைட் லோடு. சம்மு வந்து ஈஸியாக தான் பாருக்கும். ஃபார்முலாஸ் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ரைட்டா? இது வந்து அடிக்கடி 10 மார்க்கில் கேட்கக்கூடிய சம், போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ரைட்டா? ஓகேவாப்பா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.